ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். சிவப்பரிசியில் முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம எப்போ பாரு பச்சரிசிலேயே தான் செய்வோம். இது சிவப்பரிசிலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த அரிசியை வச்சு தான் இப்போ முறுக்கு செய்ய போகிறோம். அது நல்லா கழுவி ஒரு 3-4 வாட்டி கழுவி இருத்துட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறணும். இது அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு துணியில் காய போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு மணி நேரம் காய்ஞ்சாலே போதும். ஏன்னா உடனே செய்கிறதுனால நம்ம 1 மணி நேரம் காய்ஞ்சதுனாலே போதும், அரைச்சிக்கலாம். இப்போ மறுநாள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா காயிட்டோன்னு அரைக்கணும். ஏன்னா ஈரப்பசை இருந்ததுன்னா மறுநாள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஊசி போயிடும். மாவு ஒரு மாதிரி வாசனை வந்து ஊச வாசனை தான் வரும். இல்லாட்டி அரைச்சின்னு வந்துட்டு நம்ம தட்டில் கொட்டி அதை பரப்பி காய வச்சோம்னா மறுநாள் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம அப்போவே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது இவ்வளோ தான். நல்லாவே காஞ்சிருச்சு. உள்ளே தான் போட்டிருந்தேன். இது நல்ல செம்ம வெயிலுன்னவ உள்ளே போட்டதே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து நான் கருப்பு உளுந்து தான் போட போகிறேன். நம்ம அந்த வெள்ளை உளுந்து தான் முறுக்கு செய்கிறதுக்கு வறுத்து போடுவோம். நான் வந்து கருப்பு உளுந்து போடுறேன். கடாய் காஞ்சிருச்சு. உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து வந்து நம்ம ரொம்ப வறுக்கக்கூடாது. அந்த சூடு மட்டும் ஏறனா போதும். நம்ம கை தொடும் போது சூடு அந்த தாங்குற அளவுக்கு இருந்ததுன்னா அது போதும். ஏன்னா ரொம்ப வறுத்தோம்னா அப்புறம் முறுக்கில் போட்டு நம்ம பிசைஞ்சு சுடும் போது அது ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். முறுக்கு கசப்பு எடுத்துக்கும். அதனால் நல்லா சூடு ஏறிச்சுன்னா போதும். நான் 1/2 கிலோ சிவப்பரிசிக்கு 100 கிராம் கருப்பு உளுந்தும் 50 கிராம் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒன்றாவே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா சூடு ஏறிச்சுன்னா போதும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நம்ம அந்த அரிசியிலேயே கொட்டிக்கலாம். இதில் ஓமம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம மிஷினில் அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கழுவி வச்ச எள்ளு போட்டுக்கிறேன். நான் எள்ளு வந்து அழுக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் கழுவிட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். நான் ஸ்பூன்லலாம் கொட்டி போடல, அப்படியே ஒரு அளவாக நான் போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். இது 100 கிராம் பட்டர். நான் வந்து 75 கிராம் தான் போட போகிறேன். ஏன்னா 1/2 கிலோவுக்கு வந்து 75 கிராம் கரெக்டாக இருக்கும். 1 கிலோவாக இருந்தால் ஒரு 150 கிராம் போட்டோம்னா அது சரியாக இருக்கும். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 75 கிராம் போட்டாலே போதும். அதுவே நல்ல முறுமுறுன்னு வரும். இது நல்லா மாவில் போட்டு கலந்துக்கலாம். ஃபுல்லாக மாவும் நல்லா அந்த வெண்ணெயை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி பிடிச்சா பாருங்கள் அப்படியே இதுவாக இருக்குது. அப்போ வெண்ணெய் வந்து நம்ம எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தான் அந்த மாதிரி நல்லா வரும். நான் உப்பு வந்து கல் உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி அதை வடிகட்டி இருத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மண் இருக்குன்றதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இது ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா பிழியறதுக்கும் சரியாக வராது. அப்படியே திரியாக மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சோம்னா தான் நம்மளுக்கு அது திட்டமாக கரெக்டாக பிசைஞ்சு எடுக்கலாம். அரிசி மாவுன்றதுனால தண்ணி நிறையவும் இழுக்கும். எனக்கு இதுவே ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துருச்சு. மாவு வந்து கொஞ்சம் தளர்த்தியாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா புழியும் போது இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சோம்னா புழியும் போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன்.
அவ்வளோதான். நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா முறுக்கு புழியும் போது நம்மளுக்கு கை வலி இல்லாமல் இருக்கும், கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக வரும் நம்மளுக்கு புழியும் போது குழாயிலேருந்து. இது நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன், செக்கு நல்லெண்ணெய். இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, சிவப்பரிசின்றதுனால ரொம்ப ஹெல்த்தி. இது யார் வேணுனாலும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்னால யாருனாலும் இது சாப்பிட்லாம். ஒன்றா நம்ம பயப்பட வேண்டியதில்லை எண்ணெய் பொருள் சாப்பிட்றோமேன்றதுனால. எண்ணெயும் செக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்கிறோம். இது அரிசியும் பார்த்திங்கன்னா பச்சரிசி கிடையாது. குழந்தைங்களுக்கு ஈவினிங்லாம் இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸ் ஈவினிங் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு கூட இது ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்து விடலாம். கொஞ்சம் எண்ணெயில் முக்கி நம்ம எடுத்துகிட்ட முறுக்கு பிழிஞ்சோம்னா ஒட்டாமல் வரும். பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக வருது. மாவு கரெக்டாக இந்த பதம் இருந்ததுன்னா இதை போல் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா டைட்டாக இருக்கும், கஷ்டப்பட்டு அமுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே விழுந்துருது ஒட்டாமல். சூப்பராக இருந்திருக்கு. அவ்வளோதான். இதே போல் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பிழிஞ்சு அதில் விட்டுக்கலாம். இது கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்த பிறகு எப்படி இருக்கும்னு, இந்த கலர் இப்படி இருக்கிறதுனால சரியாக வெந்தது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த சொடப்பு அடங்கிச்சுனாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெள்ளை முறுக்குனா நம்மளுக்கு கலர் மாறி வரும்போது நல்லாவே தெரியும் வெந்துருச்சுன்னுட்டுன்னு, பொன்னிறமாக வரும். இது பார்க்கவே இது பொன்னிறமாகவே இருக்கிறதுனால மாவு வந்து நம்மளுக்கு வெந்தது கண்டுபிடிக்குன்னா இந்த சொடப்பு இருக்குது பாருங்கள், இது நல்லா அடங்கிருச்சுன்னா அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த நுரைச்சின்னு வர்றது அடங்குனதும் நம்ம எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, அவ்வளோதான், நுரைச்சின்னு வந்ததில் அடங்கிருச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம், நம்ம கரெக்டாக இருக்கும். இது அந்த கலரும் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவும் பச்சரிசிலே செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முறுக்கு செஞ்சாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், அப்படியே நொறுங்கிடுது கையிலேயே. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.